சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மியிலேருந்து எல்லோரும் வந்து எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. 30ஆம் தேதி போன மாதம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்த மூவ் என்னவா இருக்கும் உங்களுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்தியன் ஆர்மி பற்றி. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வந்து இதை பற்றி அதிகமாக தெரியாது. எப்போ ரிசல்ட் விடுவாங்க, கட் ஆஃப் எப்படி, ஃபிசிக்கல் எப்படி பண்ணணும், ரன்னிங் எப்படிலாம் ஓடணும்னு வந்து சில பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா ரன்னிங் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரன்னிங்கு, அதுக்கப்புறம் எக்ஸாமு அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து அப்படியே வந்து தலைகீழ மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரன்னிங்கு, ஃபிசிக்கல், மெடிக்கல் அந்த மாதிரி மாற்றுறதுனால ஒரு சில பேர் வந்து ரன்னிங்க்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்றாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம ஓடிக்குவோம் அப்படின்னு ஒரு மெத்தனத்திலே இருக்கிறனால அவங்களால வந்து ஆர்மி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. அதே மாதிரி டாக்குமெண்ட் ஒரு இதாகவும் இருக்குது. டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக ஒரு ப்ரொசீஜர் படி இது ஒன்று தெரில. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து டாக்குமெண்ட் என்னென்ன கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10-12 விதமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இப்போயே வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் நேம் அதே மாதிரி கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர் 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு, மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டும் பேன் கார்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், 12th மார்க் ஷீட்டு, ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் ஊர்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து கிளியர் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த தடவை சென்னை ஏரோவில் வந்து நிறைய பேர் இந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இஷ்யூனால நிறையா வந்து டிலே பண்ணி இப்போ தான் போன மாதம் 2-3 பேர் போயிருக்காங்க. இன்னும் பாதி பேர் வந்து போகாமல் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். அவங்க வீட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த இதை பொறுத்தளவில் கட் ஆஃப் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா, ஜிடியை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு 30-35 கொஸ்டின் அடித்தாலே போதுமானதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. ஃபிசிக்கலுக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஏன்னா ஃபிசிக்கல், மெடிக்கல் இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் 10 புல்லப்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை வந்து கிளியர் பண்ண முடியும். நான் 30-35 கொஸ்டின் தான் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் 10 புல்லப்ஸ் அடித்தா கண்டிப்பான முறையில் இந்தியன் ஆர்மியில் ஒரு வேக்கன்சியை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அதை தான் வந்து உங்களுடைய இதாக இருக்கும் கட் ஆஃபு. மற்ற டெக்னிக்கல், ஃபார்மா, கிளர்க்கு அந்த மாதிரி பொசிஷன் இருக்கிறவங்க, நர்சிங் அசிஸ்டண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 40+ அடித்தா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகும். டெக்னிக்கலை பொறுத்தளவு ஒரு 35 எபோவ் இருந்தால் கூட கொஞ்சம் சான்சஸ் இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். மற்றபடி ஃபார்மா, நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவு நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 40-45 எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வேக்கன்சி வந்து வேணும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபார்மா, டெக்னிக்கல், நர்சிங் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ரன்னிங் வந்து 540க்குள்ளே நீங்கள் வந்து ஓடினா மட்டும் போதும். ஏன்னா அதுக்கு வந்து ரன்னிங்க்கு வந்து மார்க் கிடையாது. அதனால தான் வந்து சொல்கிறேன். இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க, டிப்ளமோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மார்க் இருக்குது. சப்போஸ் எந்த விதமான இதுவும் இல்லை உங்கள்கிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சும்போது அதை பற்றி நீ பேசுகிற ஒன்றும் ரீசன்ஸ் இல்லை. கட் ஆஃப் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். வேறு வந்து இது வர சான்சஸ் இல்லை. கட் ஆஃப் பொறுத்தவரை அவ்வளோதான். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, போன வருஷம் கால்குலேஷன் படி நம்ம வந்து போன வருஷம் இதே மாதிரி தான் எக்ஸாம் நடந்துச்சு. மார்ச் மாதம் நடந்து மே மந்த்தில் வந்து ரிசல்ட் விட்டாங்க. மே லாஸ்ட்டில் வந்து விடுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. சப்போஸ் எலெக்ஷன் டைம்னால சில இஷ்யூஸ்னால ஜூன் மாதம் கூட விட சான்ஸ் இருக்குது. நம்ம அதனால் கரெக்டாக வந்து ஒரு ஆர்டராக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எலெக்ஷனுக்கு இதுக்கும் வந்து ஒரு சில டிஃப்ரெண்ட் வரலாம். ஒரு சில நேரம் வந்து கரெக்டாக விடாமல் இருக்கலாம். அதனால் வந்து பல நேரங்களில் இந்த மாதிரி இதான கட் ஆஃப். அதனால் எக்ஸாம் டேட் வந்து மாறுற ரிசல்ட் வர்றதுக்கு சான்சஸ் வந்து மே அண்டு ஜூனில் வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஃபிசிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு ஆஃப்டர் வந்து அதில் ரிசல்ட் வெட்டு வந்து ஒரு மாதம் தள்ளி ஏஆர்ஓ வைஸ் வரும். உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து திருச்சி ஏஆர்ஓ, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சென்னை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஆர்ஓக்கு இன்டர்மீடியட்டில் வந்து ஒரு மாதம் வந்து தான் கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பலாம் உங்களுக்கு வந்து கேப் இருக்காது. ஒவ்வொரு மாதம் தான் கேப் இருக்கும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போயே வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜருக்கு வந்து கிளியர் பண்ண முடியும் நீங்கள். ஏன்னா வந்து அசால்ட்டாக வந்து இதை வந்து ஓடி கிளியர் பண்ண முடியாது. ரன்னிங்கை பொறுத்தளவு ரொம்ப ஹெவியான ஒரு ஒர்க் அவுட் இருந்தால் மட்டும் தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும். கோயம்புத்தூர் எல்லாம் கொஞ்சம் டைம் இருக்கிறனால கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த சென்னை ஏரோ, கோயம்புத்தூர் வந்து திருச்சி ஏரோவை பொறுத்தளவு நீங்கள் தான் வந்து அதிக பெனிஃபிட் கொடுக்கணும். ஏன்னா போன வருஷம் வந்து ஜூன் மாதம் வச்சுட்டாங்க. போன சில காரணங்களால் வந்து கோயம்புத்தூர் ஏரோ கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. திருச்சி ஏரோக்கு வந்து குயிக்காகவே முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த இடம் வந்து கொஞ்சம் குயிக்காகவே முடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. போன ரொம்ப வந்து தள்ளி போயிடுச்சு ஃபிசிக்கல். அது வந்து அதனால் வந்து நிறைய டைம் இழுத்துருச்சு. இந்த தடவை அப்படிலாம் வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல் ஓவராக எல்லாம் வந்து கட் ஆஃப் வைஸ் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இது பண்ணுவாங்க. கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வரும். நீங்கள் 30க்கு மேலே 35 அந்த மாதிரி எடுத்துனா ஜிடிபி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிசிக்கலை வந்து 100% எஃபோர்ட் போட்டால் மட்டும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சப்போர்ட் நான் செகண்ட் பேஜ் எடுத்தேன், புல்லப்ஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணல அப்படின்னா
கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஒரு 35 கொஸ்டின் 30 அடிச்சிட்டீங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் 10 ப்ளஸ் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் தான். ஏன்னா வந்து ரிசல்ட் வந்து 500 பேர் 1000 அந்த மாதிரி தான் விடுவான். 1500 அந்த மாதிரி தான் விடுவாங்க. 1000 1500 பேர் தான் அந்த மாதிரி எடுப்பாங்க. ஆல் ஓவராக ஃபைனலில் வந்து ஒரு 500 எடுப்பாங்க. உங்களுக்கு ஃபிசிக்கல் முடிஞ்சோன்னு உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து இருக்கும். டாக்குமெண்ட்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து கழிவாங்க. அதனால் வந்து கரெக்டாக டாக்குமெண்ட்லேயும் வந்து நீங்கள் இது நம்மளுடைய சேனலில் வந்து A to Z இன்ஃபர்மேஷனில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் சம்மந்தமான எல்லா இதுவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து கீழே பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் டைம் டேபிள், அதாவது ஃபிசிக்கலில் வந்து என்னென்ன வந்து நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, குரூப் 1 வந்து நீங்கள் வந்து 540க்குள்ளே வந்தால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 60 மார்க் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு குரூப் கிளியர் பண்ணால் 60 மார்க். செகண்ட் குரூப் வந்து 531லேருந்து 545க்குள்ளே வந்தால் உங்களுக்கு வந்து 48 மார்க் தான் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 12 மார்க்கை வந்து உங்களுக்கு வந்து ரிடியூஸ் பண்ணிடுவாங்க. 1500 மீட்டர் வந்து ஓடுறது வந்து மிகவும் வந்து ஈஸியான ஒன்று கிடையாது. ஒரு அசௌகரியமான இது தான். கிட்டத்தட்ட ஒரு மலையை உடைக்கிறது மாதிரி தான். ஏன்னா வந்து ரொம்பவுமே ஒரு ஹார்டான டாஸ்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னையை பொறுத்தளவு அது வந்து கஷ்டமான டாஸ்க்கு தான். அதுக்கப்புறம் புல்லப்ஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து இப்போ இருந்தே எடுத்து பழகணும். டெய்லி புதுசாக நீங்கள் வந்து எடுக்கிறவங்க வந்து சக்தின்னு வந்து எடுக்க முடியாது. முன்னாடியே இந்தியன் ஆர்மி செலெக்ஷன் ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து தெரியும் புல்லப்ஸை வந்து எப்படி எடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு. ஆனால் புல்லப்ஸ் வந்து டெய்லி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன்னா இது வந்து ரொம்பவும் ஒரு எஃபெக்டிவான இது. ஹேண்ட் பவர் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும் இது வேணும். நல்லா தண்டால் போட்டு நல்லா ஜெஸ்ட்லாம் நல்லா அப்போ இம்ப்ரூவ் பண்ணி வச்சுங்க. ஜெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 77 இருக்கணும் எக்ஸ்பேண்டில் வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்டில் ஆனால் வந்து போதும். 82 இருந்தால் கரெக்டான ஒரு இது. மற்றபடி 90 வந்து குவாலிஃபை தான். ஜிக்ஜாக் பேலன்ஸும் வந்து குவாலிஃபை தான். அந்தளவுக்கு வந்து ரிஸ்க்கான ஒரு இது இருக்காது. ரன்னிங்கை பொறுத்தவரை எப்படி ஓடணும் அப்படின்னு ஒரு வந்து முறை இருக்குது. 4 ரவுண்டு வந்து தான் உங்களுடைய வாழ்க்கையே இருக்குது. அதனால் வந்து 4 ரவுண்ட்லேயும் நீங்கள் வந்து உயிரை கொடுத்து தான் ஓடுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரவுண்டு எப்போவுமே வந்து எல்லோரும் ஆல் ஓவராக ரொம்பவும் ஸ்பீடாக தான் ஓடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவுண்டு 400 மீட்டர் வந்து நீ கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் அந்த மாதிரி இதுக்குள்ள வந்து வெடிக்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா வந்து ரொம்பவும் ஸ்பீடாக வந்து ஓடுவாங்க அங்கே உள்ளவங்க. செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் ஸ்லோவாகிறாங்க. அதை விட தேர்டு ஃபோர்த்து வந்து உயிரே போகிற மாதிரி இருக்குது. என்னடா இது வாழ்க்கை, இப்படிலாம் நம்ம ஓடி வேலையை வாங்கணுமா அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வரும். திடீர்னு மயக்கம் கூட வரலாம். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் காலையில் வந்து ஒரு 3 மணிக்கு வந்து ஓடுற மாதிரி இருக்கும். 3 மணி 4 மணி 5 மணி அந்த மாதிரி டயத்தில் ஓடுற மாதிரி. அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து ஏர்லிங் மார்னிங் எழுந்திரிச்சு வந்து ஓட வந்து பழகிக்கோங்க. அப்போ தான் வந்து அங்கே போய்ட்டு உங்களை கண்டினியூட்டியாக வந்து ஓடுறதுக்கு வரும். அங்கே போய்ட்டு ப்ராக்டிக்ஸ் எதுவும் இல்லாமல் போயிட்டு இது பண்ணிவிட்டு உள்ளே அடி வாங்கிட்டு அவங்கள்ட்ட மிதி வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா வந்து அதனால தான் சொல்கிறேன், முன்னாடியே வந்து இதுக்கெல்லாம் கிளியர் பண்ணி கரெக்டாக 10 புல்லப்ஸு ஃபஸ்ட் பேஜ் அடித்து கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட்டில் போங்க. நீங்கள் இங்கே ஓடுற மாதிரியே அங்கே நினச்சி ஓடுங்க. புதுசாக இடமா இருக்குன்னு சொல்லி பதட்டப்பட்டு விட்டுறாதீங்க. நிறைய பேர் நான் வந்து பார்த்துருக்கேன். நான் செலெக்ஷன் போன டயத்துலாம் ஒரு சில பேர் 10 மீட்டர் இருக்கும், அது பக்கத்தில் போய் கீழே விழுந்துருவாங்க. ஒரு மயக்கம் அந்த மாதிரி வரும். அதனால் அதுக்கேற்றாப்புல கான்ஃபிடென்ட்டாக இங்கேயே வந்து ஓடி பழகிக்கங்க. அங்கே போய்ட்டு நான் அசால்ட்டாக ஓடிடுவேன் அப்படிலாம் நினச்சி நீங்கள் ஓட முடியாது. ஏன்னா ஒரு 250 300 பேருக்கு இடையில வந்து நீங்கள் ஓடணும். இங்கே வந்து தனியாக ஓடுறதுக்கும் 250 பேர் இடையில நீங்கள் வந்து வர்றதும் பெரிய ஒரு விஷயம். அதனால தான் வந்து திரும்ப சொல்கிறேன், ரன்னிங் வந்து எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஷூவை பொறுத்தளவு நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்டட் ஷூவை தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ரோச் பண்ணணும். இந்த ஸ்பைஸ் போட்டு ஓடுறேன் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு வேலையும் வந்து இதில் வச்சக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைஸ் போட்டால் வந்து அந்த இடத்துல ஓட முடியாது. கரெக்டான க்ரிப்பு வராது. மண் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கால் வந்து சில சமயம் ஸ்லிப்பாக சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நார்மலாக இது வேணுங்க. 1 வீக் ப்ராக்டிஸை வந்து கரெக்டாக எடுங்க. வாரத்தில் வந்து புதன்கிழமை வந்து டைமிங் வச்சுங்க. ஃபஸ்ட் டே வந்து ஒரு ஷெட்யூல் ரன்னிங் வந்து ஓடுங்க. செகண்ட் டே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி ஓடுங்க. புதன்கிழமை வந்து டைமிங் வச்சு பழகுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வியாழக்கிழமை வந்து ஒரு 1 ஹவர் ரன்னிங் மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஒரு நார்மலாக ஒரு 400 மீட்டர் வந்து நல்லா ஒரு 400 மீட்டர் 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் அடிங்க. ஒரு 4x100 அடிங்க. ஒரு 4x4 அடிங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் அடித்து பார்த்தா நல்லா ஒரு இதாக இருக்குது. சனிக்கிழமை வந்து ஒரு லாங் ஓடுங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஓடி உங்கள் ஸ்டெமினா வந்து இம்ப்ரூவ் பண்ணி வச்சுட்டா மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கிளியர் பண்ண முடியும். கட் ஆஃப் நான் சொல்லிட்டேன். பொறுத்தளவு 30க்கு மேலே ஜிடி இருந்தாலே நீங்கள் வந்து ஆல் ஓவராக ஓட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வச்சுருவாங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் வந்து 30-35 ஜஸ்ட்டில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பேஜ் நான் புல்லப்ஸ் 10 புல்லப்ஸ் எடுத்து 40 மார்க் எடுக்கணும். 100 மார்க் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 160 மார்க் அடித்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் கிங் மாதிரி அடுத்த ட்ரைனிங் போயிட்டே இருக்கலாம். எந்த இதான ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதனால தான் சொல்கிறேன் திரும்ப ரன்னிங் வந்து இருக்குது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட்டு திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டில் பேக்லாக் ஆகி நிற்பீங்க.
உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் அப்பா நேம், ஆதார் கார்டில் திடீர்னு ஒரு சில நேரம் உங்கள் இனிஷியல் வந்து முன்னாடி வந்து நிற்கும். 10th மார்க் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கும். அப்படிங்கிறப்ப கரெக்டான ஒரு இதை பார்த்துங்க. அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி தெளிவாக உங்கள் அப்பா பேர், உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துங்க. டாக்குமெண்ட் உங்கள் ஊர்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் தாலுக்கு கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் கூட கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் கூட பார்க்குறாங்க. சென்னை வர ஒரு பையன் என்கிட்ட வந்து சொல்லாப்புல, சார் ஸ்பெல்லிங் கூட பார்க்குறாங்க, இந்த மாதிரிலாம் இஷ்யூ இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு 100 பேர்கிட்ட வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனால் டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானே ரொம்ப எங்கள் அப்பா பேர், எங்கள் ஊர் பேர்லாம் அந்த தாலுக்கு வந்து கம்மியாக இதாக இருக்குன்னு சொல்லி நிறைய அலைஞ்சு கஷ்டப்பட்டு தான் நான் வந்து போயிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப மனசு நொந்து தான் சொல்லியிருக்காரு. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதை யார் யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும், என்ன ப்ரொசீஜரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸு கீழே வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பின் பண்ணுறேன். கீழே நீங்கள் வந்து உள்ளேக்கு போய் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் ஆஃப் இவ்வளோ தான் வரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து தெளிவான முறையில் வந்து கரெக்டாக வந்து ஒரு அசம்ப்ஷனோடு போகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியில் ஒரு வேக்கன்சியை வந்து இது பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிசிக்கல் டேட்டை பொறுத்தளவில் இன்னும் ஒரு கரெக்டாக 2 மாதம் தான் உங்களுக்கு டைம் இருக்கும்ண்ணா. அதான் சொல்கிறேன், ரிசல்ட் விட்டு 1 மாதத்தில் வந்து திருச்சி ஏரோவுக்கு வந்து நடந்துடும். அதுக்கு உங்களுக்கு முடிஞ்சவொடனே அடுத்து 1 மாதம் கழித்து உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஏரோ வரும். அடுத்து 1 மாதம் கழித்து வந்து சென்னை ஏரோ. இந்த மாதிரி தான் இன்டர்மீடியட்டாக வரும். அதுக்கேற்றாப்புல ஆல்டர்னேட்டாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சென்னை ஏரோ முடிஞ்சவொடனே வந்து நர்சிங் அசிஸ்டன்ட் இருக்காங்க டெக்னிக்கல், அந்த பேஜெலாம் அவங்களோட வந்து ஒத்தாப்பில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து டைமிங் வந்து இதுக்குள்ளே ஓடினா போதும், இந்த மற்றதுக்கெலாம் வந்து மார்க் கிடையாதனால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது ஃபார்மா சோல்ஜர் ஃபார்மா இருக்காங்களா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி டிஃபார்ம் பிஃபார்ம் முடிச்சவங்க அவங்களுக்கு வந்து 5:45க்குள்ளே ஓடினா போதும். பில்லப்ஸ் வந்து கம்பல்சரி வந்து அதுக்கு மார்க்லாம் கிடையாது, இந்த மாதிரி எடுத்தால் போதும். அந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியில் ஒரு வேக்கன்சி கண்டிப்பான முறையில் ஒதுக்கப்படும். கட் ஆஃப்னு அதை நினச்சி நீங்கள் பயந்து வீடியோலாம் நிறையா பார்க்காதீங்க. அதனால தான் சொல்கிறேன், ரன்னிங்கை நல்லா பண்ணுங்கள், ஃபோக்கஸாக முடியுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்தியன் ஆர்மியில் ஒரு ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமான வீடியோ வந்து பின் பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி நல்லா பார்த்துட்டு உங்களுடைய ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக இருக்கா இப்போயே எடுத்து வச்சு பாருங்கள். எல்லாமே A to Z கரெக்டாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பின்னாடி குத்துதே குடையுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இது வேணாம் அப்படின்னு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ.